என் பேரு சரண்யா. பல்லடம் கொங்கு காலேஜ்ல டிகிரி படிச்சிட்டு இருக்கேன். எங்க குடும்பத்துல நான் தான் செல்லக்குட்டி. காலேஜ் குடும்பம்னு சந்தோஷமா சுத்திட்டு இருந்த என் மனசுக்குள்ள சின்னதா ஒரு சலனம் ஏற்பட்டுச்சு. மங்கள நாயகியே மாதங்கி சங்கரியே மேடையில் பாடுறப்ப அவனுக்கு கிடைச்சிருந்த ஒரே சந்தோஷமும் இப்போ உன்னால போச்சு. இன்னைக்கு பாட்டு கிளாஸ் முடிஞ்சிருச்சு. இந்தாமா சரண்யா, காஃபி குடி. எனக்கு காஃபி வேண்டாம் அண்ணி. என்னாச்சுமா, ஏன் டல்லா இருக்க? ஒன்னும் இல்ல. அப்படின்னா ஏதோ விஷயம் இருக்கு, என்னன்னு சொல்லுமா. ஒன்னும் இல்ல அண்ணி. என்ன சரண்யா ரொம்ப டல்லா இருக்க? ஒன்னும் இல்லண்ணா. நீ இப்படி இருக்க மாட்டியம்மா. உன்னை பசங்க யாராவது கிண்டல் பண்ணாங்களா? அப்படியெல்லாம் எதுவுமே இல்லண்ணா. அப்போ உடம்புக்கு ஏதாவது முடியலையா? காய்ச்சலா? கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும்ண்ணா. ப்ளீஸ் என்ன விடுங்க. ஏமா, இந்த காய்கறி எல்லாம் கொஞ்சம் நறுக்கி கொடுமா. போமா, வேற வேலை இல்ல. கலெக்டர் வேலை காலியா இருக்கான், போறியா? கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விட. ஆமா, எப்பவுமே இந்த வேலைய நான் செய்யறேன்னு இழுத்து போட்டுட்டு செய்வ. இன்னைக்கு உனக்கு என்னாச்சு? சரண்யா, சரண்யா, என்னாச்சுமா உனக்கு? ஏன் இப்படி டல்லா இருக்க? டாக்டர்ட்ட போயிட்டு வந்துருமா? ஒன்னும் இல்லப்பா, லேசா தலைவலிதான். என்னம்மா இப்படி சாதாரணமா சொல்ற? நீ சந்தோஷமா இருந்தா தானம்மா வீட்டுல இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா இருக்க முடியும். உன் சந்தோஷம் தான்மா எங்க எல்லாருடைய சந்தோஷமும். இருமா, காஃபி வேணா கொண்டு தர சொல்றேன். யாருமா அங்க? லக்ஷ்மி. எனக்கு ஒண்ணும் வேண்டாம்பா, எனக்கு கொஞ்சம் தனியா இருக்க விட்டா போதும். ப்ளீஸ் பா. சரிம்மா, நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கணும். ஏற்கனவே தனக்கு யாருமே இல்லாம அனாதையா இருக்குமே மனசுறிஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தவங்க நீ பண்ண காரியம் ரொம்ப சந்தோஷப்படுத்துச்சு. இப்போ உனக்கு திருப்தி தானே? திருப்தி தானே? திருப்தி தானே? வாடி போலாம். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னை எங்கெங்கெல்லாம் தேடுறது? காலேஜ் விட்டு எல்லாம் போயாச்சு. என்னாச்சு, ஏண்டி டல்லா இருக்க? ஒன்னும் இல்லடி. ஒன்னும் இல்லைன்னு சொல்லும் போதே ஏதோ விஷயம் இருக்குன்னு தெரியுது. என்னன்னு சொல்லுடி. சின்னவ பார்க்கணும். அப்படி போடு அருவால. அதானே பார்த்தேன், உன் கண்ணு அலைப்பாயிரப்பவே நினைச்சேன் இப்படி ஏதாவது இருக்கும்னு. என்னடி, எப்போ உனக்கு லவ் ஸ்டார்ட் ஆச்சு? உன் லவ் அவங்கிட்ட சொல்லிட்டியா? அப்படிலாம் எனக்கு எதுவும் இல்லடி. சின்னவனை அவமானப்படுத்திட்டேன். என்னால அவனுக்கு வேலை வேற போயிடுச்சு. அதுவும் இல்லாம அவன் ஒரு அனாதைன்னு கேள்விப்பட்ட உடனே மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. இதுவும் காதல் சிம்டம் தான். சரி, என்ன வேணா நினைச்சுக்கோ. ஆனா நான் இப்பவே சின்னுவ பார்க்கணும். அவ எங்க இருப்பான்? ஏய், இன்னும் ரொம்ப தூரம் போகணுமா? அவசரப்படாதே தோழி, உன்னவன் வீடு அருகில் தான் உள்ளது. இந்த வீடா? இதா. ஏய், நீயும் வாடி. நான் எதுக்கடி சிவ பூஜையில கரடி மாதிரி? ஹேமா, பாத்துடி பாத்து. வாங்க வாங்க, ஒரு நிமிஷம். வாங்க வாங்க, உள்ளார வாங்க வாங்க. நீங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. சாரிங்க, என்னால உங்களுக்கு ரொம்ப அவமானம். ஐயோ,
அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் அதை அப்போவே மறந்துட்டேன். நீங்கள் எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க, நீங்களும் மறந்துடுங்க. நீங்க சாதாரணமா சொல்லிட்டீங்க, ஆனா என்னால தானே உங்க வேலை போச்சு. என்னதான் இருந்தாலும் நான் அவசரப்பட்டு அப்படி பேசியிருக்கவே கூடாது. உங்க மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோன்னு இப்பதான் என்னால புரிஞ்சுக்க முடியுது. உங்க வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க ஏன் முறைப்படி சங்கீதம் கத்துக்க கூடாது? அதெல்லாம் வேணாங்க, சங்கீதம் எல்லாம் சின்ன வயசுலேயே கற்றுக்கிட்டு இருக்கணும். நீங்கள் சொன்னதுக்கப்புறம் பாடுறதே விட்டலான்னு இருக்காங்க. நீங்க இப்படி பேசுறது தாங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் பண்ண தப்புக்கு பரிகாரமா எனக்கு தெரிஞ்ச சங்கீதத்தை நான் உங்களுக்கு கத்து தரேன். ஏன் நான் உங்களுக்கு கத்து கொடுத்தா நீங்க கத்துக்க மாட்டீங்களா? என்ன அப்படி பாக்குறீங்க? இவ்வளவு புரிஞ்சுக்கவே முடியலன்னா? இல்லைங்க, சங்கீதமே சங்கீதம் கற்றுக் கொடுக்குதேன்னு பார்க்குறேன். உன் முயற்சி இதோட நின்னு போயிடக்கூடாது. உனக்குள்ள உனக்கே தெரியாம திறமைகள் ஒளிஞ்சிட்டு இருக்கு. நீ சாதிக்கிறதுக்கு நிறைய வழி இருக்கு. சபால பாடலாம், ஆல்பம் பண்ணலாம், சினிமால கூட பாடி ஜெயிக்கலாம். உன்னி கிருஷ்ணன், பாலமுரளி கிருஷ்ண மாதிரி பெரிய சங்கீத வித்வானா வரலாம். நீங்கள் சொல்கிற வெற்றியில் கிடைக்கிற சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறதுக்கு எனக்கு நீ யார் இருக்கா? நான் இருக்கேன் சின்ன. சின்னுவை எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும்னு முயற்சி பண்ணேன். நான் கூட இருக்கேங்கிற சந்தோஷம் அவனை மேலும் உற்சாகப்படுத்துச்சு. 2 பேரும் சேர்ந்து வெற்றி பெற முயற்சி பண்ணோம். சரண்யா, சின்னு என்னாச்சு? லயன்ஸ் கிளப் தலைவர் தந்த லெட்டர் கொடுத்தேன். அருண் சார் படிச்சு பார்த்தாரு. என்னை சென்னைக்கு வர சொல்லி விசிட்டிங் கார்டு கொடுத்துருக்காரு. ஹை, ஆல் தி பெஸ்ட் சின்னு. இந்த வாய்ப்பு கிடைச்சது உன்னால தான் சரண்யா. நான் ஜெயிக்கிறப்போ நீ கூடவே இருக்கணும். கண்டிப்பா உன் கூட இருப்பேன். போதுமா? ப்ராமிஸ்? ஹேய், எதுக்கு இப்போ சத்தியம்லாம் பண்ண சொல்ற? நீ பெரிய இடத்து பொண்ணு, நாளைக்கே நல்ல இடத்துல மாப்பிள்ளை கிடச்சி கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா? ஐயோ லூசு, உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். பெரியவங்க சம்மதத்தோட தான் எந்த ஒரு கல்யாணம் நடக்கணும்னு நினைக்கிறவன்னா என்ன உங்கள் வீட்டில் ஏற்றுப்பாங்களா? சின்னு, எங்க அப்பா பத்தி எனக்கு நல்லா தெரியும். என் விருப்பம் இல்லாம அவர் எதுவும் பண்ண மாட்டாரு. வாழ்க்கையில் எந்த ஒரு பிடிப்பு இல்லாமல் வாழ்ந்துட்டு இருந்த எனக்கு உன்னை பார்த்த பிறகு தான் வாழணும்னு ஆசையே வந்துச்சு. என்னை உங்கள் வீட்டில் ஏற்றுப்பாங்களா? என்ன நம்ப சின்னு, நான் உன்னை எந்த சூழ்நிலையிலையும் விட்டுட்டு போக மாட்டேன். வா போலாம். சரண்யா, ஃபைலை வச்சுட்டு வந்துட்டேன், போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். சரி போ. என் பேர் அருண் விஜய். எனக்கு அம்மா, அப்பா, ஒரு தங்கச்சி. இதுதான் என் ஃபேமிலி. நான் இப்போ ஈரோட்டில் ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் முடிச்சுட்டு சென்னைக்கு போயிட்டுருக்கிறேன். 24 மணி நேரமும் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பிஸ்னஸ். ஆனால் மியூசிக்கில் எனக்கு ஒரு சின்ன ஆர்வம் இருக்குது. அதுக்காகவே ஒரு ஆடியோ ரெக்கார்டிங் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன். தமிழ்நாடு முழுக்க என்னோட பிரான்ச்சஸ் பரவி இருக்கு. இப்படி பிஸியாக சுற்றிட்டு இருந்த என் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் ஏற்பட்டுச்சு. தான் கார்ல ஏறி ஏர்போர்ட் தான் வந்துட்டு இருக்கேன். இன்னும் 2 ஹவர்ஸ்ல வந்துடுவேன் சார். என்னப்பா? ஒன்றும் இல்லை சார், பாடுறதுக்கு வாய்ப்பு கேட்டு வந்தேனே. அதான் சொன்னேனே, 2 டேஸில் சென்னை ஆஃபீஸில் வந்து பாரு. ஓகே, எனிதிங் எல்ஸ்? ஃபைலை மிஸ் பண்ணிட்டேன். ஓ, போய் எடுத்துக்கோ. ஒரு நிமிஷம் சார். சின்ன விஷயமா இருந்தாலும் வாழ்க்கையில் கவனமாக இருக்கணும். எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. சாரி சார்.
என் ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிட்டு என் ஃபேமிலியை வர வச்சேன். கொடுங்க. இங்கே கொடுப்பா. இந்தம்மா. உட்கார் சரண்யா. என்னம்மா சரண்யா, என் பையனை உனக்கு பிடிச்சிருக்கா? என்னம்மா எதுவுமே பேசாம இருக்க? என் பையனை உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டேனே. பிடிக்கலன்னு மட்டும் சொல்லிடாதம்மா. இது நாள் வரைக்கும் என் பையன் கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு பிசினஸ்னு அலைஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. என்னைக்கு உங்க பொண்ணை பார்த்தானோ அன்னைக்குதான் கல்யாணத்துக்கே சம்மதிச்சான். என்னாச்சு சரண்யா? அவங்க எல்லாரும் இவ்வளவு தூரம் கேக்குறாங்க, நீ மௌனமா இருந்தா என்ன அர்த்தம்? இந்த காலத்து பொண்ணுங்க அமைதியா இருந்தாவே 1008 அர்த்தம் இருக்கு. சார், தயவு செஞ்சு அப்படியெல்லாம் பேசாதீங்க. என் பொண்ணு அப்படி நான் வளர்க்கல. பாத்தியா சரண்யா, நீ மௌனமா இருக்கிறதுனால தேவையில்லாதெல்லாம் அவங்க யோசிக்கிறாங்க. மாப்பிள்ளை பிடிக்கலன்னா வெளிப்படையா சொல்ல வேண்டியது தானே? இல்லப்பா, நான் படிக்கணும். இவ்வளவுதானம்மா. கல்யாணத்துக்கு அப்புறம் படியேன். கல்யாணத்துக்கு அப்புறம் எவ்வளவு பேர் படிச்சு பட்டம் எல்லாம் வாங்கியிருக்காங்களே. புரிஞ்சுக்கிட்டு சம்பந்தி, உங்க பொண்ணு வேலை வச்சிருக்க பாசத்தை நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா மன்னிச்சுங்க. எதுக்கு சம்பந்தி பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசிக்கிட்டு? விடுங்க சம்பந்தி, பொண்ணே சம்மந்தம் வச்சிச்சு, சும்மா வளவலன்னு பேசிட்டு தட்டத்தை மாத்துங்க. கொடுங்க, மாத்திக்குவான். என்னங்க? நானும் சரண்யாவும் ஒன்றா வாழப்போகிற நாட்களை நினச்சி கனவு காண ஆரம்பித்தேன். என்னோட கனவெல்லாம் நொறுங்கி போற மாதிரி எனக்கு திடீர்னு வேற ஒருத்தரோட நிச்சயம் பண்ணிட்டாங்க. எங்க எல்லாருக்கும் செல்ல குட்டி சரண்யா. அவளுக்கு நிச்சயதார்த்தம் ஆன உடனே நாங்க பட்ட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. சரண்யாவுக்கு நிச்சயம் முடிஞ்சு போச்சா? அவளுக்கு கல்யாணமா? என்னால நம்பவே முடியல. எல்லாமே ஒரு கனவு மாதிரி இருக்கு. சரண்யா பிறந்தது, அவன் என் நெஞ்சில மிதிச்சு விளையாடினது எல்லாமே நேத்து நடந்த மாதிரி இருக்கு. எல்லா சந்தோஷமும் ஒரே நாள்ல தொலைஞ்சு போற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னங்க நம்ம சரண்யாவை காணுங்க. இங்கதான் அம்மா இருப்பா. பாத்ரூம் திரும்ப போயிருப்பா, தேடிப்பாரு. இல்லைங்க, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேங்க, எங்கேயுமே காணுங்க. எனக்கு என்னவோ பயமா இருக்குங்க. நிச்சயம் முடிஞ்சு 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள வீட்டை விட்டு வெளியில போயிருக்கிறான்னா அவளுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை. அதான் நாம அவகிட்ட மனசு விட்டு பேசியிருக்கணும். நாம யாருக்கும் துரோகம் பண்ணல, கெட்டதா எதுவும் நடக்காது. என் பொண்ணு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த அப்பாவை தலை குனியும்படியா எந்த ஒரு காரியத்தையும் அவ செய்யவே மாட்டா. ஏன்னா அவ என் பொண்ணு. ஹலோ, யாரு மச்சானா? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். அது அது இங்கதான் எங்கேயோ பக்கத்துல போயிருக்கா. சரி மச்சான்.